ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025, 26. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னம். இந்த கும்ப ராசிக்கே ராகு இப்ப வராரு. உங்களுடைய சொந்த ராசிக்கே ராகு வரார். அது ஒரு மிக சிறப்பான அமைப்பு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்ப ராசிக்கு அதிபதி சனி. இப்ப வரக்கூடியவர் ராகு. ஸோ இந்த ராகுக்கும் சனியும் கிட்டத்தட்ட ஒரே காரகங்கள் தான். பெரிய வித்தியாசம் இருக்காது. இன்னும் சிலருக்கு உங்களுக்கு ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை நம்ம பார்த்திருப்போம். இந்த கும்ப ராசி கிட்டத்தட்ட 30லிருந்து 50% வரைக்கும் ராகு தன்னுடைய சொந்த வீடாக தான் இந்த கும்பத்தை ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்ப சொந்த வீட்டுல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டா, உங்களுடைய மதிப்பு அடுத்த கட்டத்திற்கு போகும். எந்த விதத்திலேயாவது தொழில், வேலை வாய்ப்பு, உங்களுடைய நடவடிக்கையின் மூலமா நிச்சயமாக உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக உள்ளது இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி உங்களுக்கு சுய சிந்தனைகள் நிறைய வரலாம். இதுவரைக்கும் வேலைக்கான முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. வேலைகள்ல எப்படி அடுத்த கட்டத்திற்கு போறது, அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படி அந்த ஸ்மார்ட்னஸ் உங்களுக்கு இப்ப வர்றதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது அடுத்து தொழில்ல என்ன பண்ணா நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப இந்த காலகட்டத்துல அதுக்கும் ஒரு சிறப்பான யோசனை வரும். அது ஒரு சிறப்பான செயல்படுத்தி கொடுக்கும். அதான் எந்த வகையிலாவது உங்களுடைய மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு சிறப்பாக உள்ளது. அடுத்து 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேது. 7ஆம் இடம்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. அது கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேதுங்கிறது ஒரு தடை, ஒரு சிறிய தடை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய திருமணம், கணவன் மனைவி உறவுலையோ அல்லது உங்களுடைய பார்ட்னர்கள் மூலமா சிறு சிறு தடுமாற்றங்கள் வரலாம். அதை பற்றி கவலைப்படாம இருந்தீங்கன்னா நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அதே போல எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுடைய ராசிக்கே ராகு வர்றாரு. அப்ப சனியோட வீட்டுல ராகு வர்றாரு. சனியும் ராகுவும் ஒரே அந்த காரகத்துவம் இருந்தால் கூட சனிங்கிறது ஒரு மந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சில விஷயங்கள்ல முயற்சி உங்களுக்கு யோசனைகள் சிறப்பா இருக்கும். சில விஷயங்கள்ல முயற்சி பண்ணும்போது தேவையில்லாத தடுமாற்றம் வரும். அதை கணக்குல எடுத்துக்காம அதை பத்தி கவலைப்படாம நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சிறப்பான வெற்றி இந்த 1 ஆண்டுகள்ல கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.